வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் திரைநீரின் மூலம் பிணிகளை தீர்க்க மந்திரம் இதுதான் இன்றைய தலைப்பு. இயல்பாகவே திருநீரில் நிறைய விசேஷ குணங்கள் உண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். திருநீர் பூசுவதனால நம்மளுக்கு பீடைகள் தீரும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும், தெய்வ அனுகூலங்கள் ஏற்படும், நல்ல ஒரு வசீகரண ஆற்றலை உண்டு பண்ணும். இது இயல்பாக திருநீர் பூசுகிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். சிலர் திருநீர் பூசையில் ஒரு தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே பூசுவாங்க. அது இன்னமும் கூடுதலான பலன்களை தரும். ஓம் நம சிவாயன்னு சொல்லி பூசுவாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லி பூசையில் அது இன்னமும் மிகுந்த ஒரு பலன்களை தரும். இப்போ இயல்பாக கடையில் போய் ஒரு திருநீர் வாங்கும்போது அது நார்மலான திருநீராகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த கர்ப்பகிரகத்தில் சுவாமியோட பாதத்தில் அந்த பூஜையை பண்ணி அந்த திருநீரை கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த திருநீரை பூசையில் அது ஒரு 100% முழுமையான ஆற்றலை பெற்று இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயல்பான உள்ள திருநீரில் நம்ம ஒரு தெய்வத்துடைய ஒரு ஆற்றலை கொடுக்கும்போது அது முழுமையான ஒரு தெய்வ ஆற்றலாகவே அது விளங்கும். அதுபோல தான் இப்போ நம்ம மந்திரமும் அப்படித்தான். இந்த மந்திரமாகப்பட்டதை இந்த திருநீரை நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய கோரிக்கைக்கு தகுந்தாற்போல் அதோடைய மாற்றங்கள்ங்கிறது மாறிடும். இப்போ எதற்காக இந்த மந்திர அச்சாரங்களை நம்ம திருநீரில் ஏற்றுறோமோ அந்த வேலைகளை கச்சிதமாக நம்மளுக்கு செய்து கொடுக்கும். அப்போ அந்த திருநீர் எல்லா வகையிலும் நம்மளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய அந்த திருநீரில் ஒரு சில தெய்வ நாமங்களை, தெய்வ மந்திரங்களை உச்சரித்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய பிணிகளையும் நம்மளுடைய பீடைகளையும் கண்டிப்பாக அது தீர்த்து வைக்கும். அந்த வகையில் உள்ளது தான் இப்போ நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரம். இதில் சிலர் எந்திரங்கள் போட்டு பயன்படுத்துகிற முறையும் இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்போ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவில் போடுறேன். இப்போ இது இயல்பாக நம்ம திருநீரை கையில் ஏந்தி வச்சுக்கிட்டு இப்போ அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த முழுக்க நம்ம இந்த எண்ணெய் ஓட்டத்தில் ஓடக்கூடிய அந்த மந்திர உருக்களாகப்பட்டது அந்த கையில் வச்சுருக்க அந்த திருநீரில் முழுமையாக பதியும். அதை நம்ம நோயால் பிணியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து அந்த பீடைகளை நம்ம சரிப்படுத்திக்கலாம். அதாவது அந்த பிணி பீடைகளை நம்ம தீர்த்துக்கிடலாம். நாள்பட்ட அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு தொடர்ச்சியாகவே சிலருக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். காரிய தடைகள், எந்த வேலைகளை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 10 முறை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். தினசரி இதை நம்ம பூசி வர்றதுனால, அந்த திருநீரை மந்திரிச்சு வச்சுக்கிட்டு தினசரி பூசி வர்றதுனால நோய் நொடிகள் தீரும். அந்த தடைகள் நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய காரியங்கள்லாம் சரியாகி விரைவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்காக கொடுக்குற மந்திரம் தான் இது. இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. அறிவோம் ரீங் அங் உங் ஐயும் கிளியும் சவ்வும் நசி மசி ஸ்வாகா. அறிவோம் ரீங் அங் உங் ஐயும் கிளியும் சவ்வும் நசி மசி ஸ்வாகா. இப்போ இந்த மந்திரம் எந்த தேவதையுடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிசக்தியுடைய ஒரு மந்திரம். நம்ம அந்த வழிபாடு செய்யும்போது அந்த சக்தி தேவியை தான் மனசில் முழுமையாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை நல்லா வேண்டி வணங்கிட்டு நம்மளுடைய குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் எந்த மந்திரமாக எடுத்தாலும் சரி, முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குலதெய்வ இஷ்ட தெய்வங்களை வணங்கிடணும். குருமார்களாக நீங்கள் யாராச்சும் மனசில் நினச்சிருக்கீங்கன்னா அந்த குருவையும் வேண்டி வணங்கிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த வழிபாடு செய்ய தொடங்குங்க. என்றைக்கு இது முதல் நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை நாள் அன்றைக்கி தான் முதல் நாளாக இந்த வழிபாடு செய்ய தொடங்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு தினசரி பயன்படுத்துகிறனாலும் அது உங்களுடைய திறமைகளை பொறுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பயன்படுத்திக்கலாம். இது விதிமுறைகள் கிடையாது. இன்றைக்கி ஆரம்பித்தோம்னா இன்னையிலேருந்து தொடர்ச்சியாக சொல்லணும்லாம் கிடையாது. நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் நம்ம அந்த மந்திரத்தை திருநீரில் கொடுத்துக்கலாம். இப்போ 1000க்கு மேற்பட்டு எவ்வளவு ஜபிச்சாலும் அது நம்மளுக்கு ஒரு விசேஷ பலன்களை தரும். 1000க்கு குறைந்து இந்த மந்திரங்கள் முழுமையான ஒரு வேலைகளை செய்து விடாது. இப்போ 1008 கொடுத்து பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு பலன்களை நமக்கு தரும். இதே ஒரு 10,000 உருக்கள் கொடுத்தோம்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி எந்தளவுக்கு அதோட வேகத்தை மந்திர உருக்களை அந்த திருநீரில் கொடுக்குறோமோ அவ்வளோ விரைவாக நம்மளுக்கு அந்த காரியமாகப்பட்டது நடக்கும். இப்போ நம்ம ஒரு நாள் இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு திருநீரை பூசிக்கிட்டு வர்றதை விட இதை ஒரு 2 நாளாக 3 நாளாக பிரித்து ஒரு நாளைக்கு 1000மோ அல்லது 3000மோ ஜபிச்சுக்கிறது.
தோராயமாக ஒரு 10,000 அளவுக்கு கொடுத்து உருக்குள்ளே கொடுத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம அதுலேருந்து தினசரி பயன்படுத்திக்கிட்டு வரலாம். ஒரு முறை கையில் உள்ளங்கையில் அள்ளி திருநீரை மந்திரிச்சிட்டோம்னா அதை வச்சு ஒரு 48 நாள் 1 மண்டல காலங்கள் நம்ம பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு அதில் திருநீர்கள் இருக்கும். இப்படி நம்ம பாதிப்புடையவங்களுக்கு இந்த திருநீரை பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். வேறு எதுவும் அந்த கொடுத்துருக்க பதிவில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.